வணக்கம். So welcome to the class that BCA third year 5th semester. Subject என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு among the 5 யூனிட்ஸில் தேர்ட் யூனிட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு கிளாஸ் 1. ஸோ இந்த கிளாஸ் 1 வீடியோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்டா உங்களால் புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஒரு இதுவாக பார்த்துட்டு வரலாம். ஸோ ஐ எம் கிருஷ்ணகுமார். பிஃபோர் தட் ஐ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். ஸோ தட் இஸ் வார் ஆப்ரேஷன் சர்ச் தான் அப்படி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ அதில் நம்ம எடுத்துக்கிற முக்கியமான தேர்ட் யூனிட் தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது கமாடிட்டிஸ், இந்த ஏற்றுமதி இறக்குமதி பொருளெல்லாம் கொண்டு போகிறப்போ ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு நான் ஒரு பொருளை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா எனக்கு எவ்வளோ மினிமம் காஸ்ட் ஆகும் அப்படி தான் இதனுடைய பேசிக் இது. ஆக்சுவலாக ஓஆர்னுடைய மெயின் இது என்ன சொல்கிறது, ஒரு மெயினான கரு அப்படின்னா அந்த ஓஆர் அப்படின்ற சப்ஜெக்டினுடைய மெயின் இது அப்ஜெக்டிவ் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு மினிமம் லாஸ், அவ்வளோ முடிஞ்சது. ஸோ அந்த இதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் வரப்போ கமாடிட்டிஸ், இப்போது அந்த பொருளெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறப்போ அந்த பொருளை ஒரு இடத்துல சேர்க்கறது, கொண்டு போகிறது, எவ்வளோ மினிமம் காஸ்ட்டில் கொண்டு போக முடியும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டீல் பண்ணுறது தான் இந்த மாடல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல். ஸோ அதில் சோர்ஸ்ன்ற அந்த பொருள் கிடைக்கக்கூடிய இடம், டெஸ்டினேஷன் நம்ம சேர்க்க வேண்டிய இப்போ இது. அப்போ டெஸ்டினேஷன் வந்து எதை பொறுத்து இருக்குது, சப்ளை எவ்வளோ நம்மளுக்கு அந்த சப்ளை தேவைப்படுது. சப்ளைன்றது எதை டிபெண்ட் பண்ணிங்கன்னா டிமாண்டு, எந்த அளவுக்கு டிமாண்டோ அந்த பொருளை அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது வச்சுட்டு கண்டெய்னர் அந்த எடுத்துகிட்டு போயிட்டு சப்ளை பண்ணுவோம். ஸோ பேசிக் ஒன், நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அதனுடைய மாடல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் வந்து இந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும். ஓகே, தட் இஸ் இப்போ சோர்ஸஸ், இப்போ எந்த இடத்துல எனக்கு கிடைக்கும் அந்த பொருள், நான் எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், தட் இஸ் டெஸ்டினேஷன் நம்மளுக்கு அது. ஓகே, டெஸ்டினேஷன். இப்போ இந்த கான்செப்டில் எம் சோர்ஸஸ் இருக்குது, என் டெஸ்டினேஷன் இருக்குது இந்த மாடலில். அப்போது ரெண்டு விதமான இது நம்மளுக்கு தெரியும். ஜென்ரல் நம்மளே ஒரு ஷாப்புக்கு போனால் இன்னும் சப்ளை வரல அப்படின்னு சொல்லுவாங்க, அது டிமாண்டாக இருக்குது. அந்த வார்த்தையை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாட் எவர் இட் இஸ், மளிகை சாமான் பொருள் எங்கே வாங்கினாலும் நம்மளுக்கு அது இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, சப்ளை இல்லைன்னு சொல்லுவாங்க. சப்ளை டிமாண்டாக இருக்குன்னா இன்னும் அந்த சோர்ஸ் இடத்துலேயே நம்மளுக்கு இன்னும் வராமல் இருக்குது. ஈவன் தோ சப்ளை வந்து நான் ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் வராமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சம் டேர்ம்ஸ் வந்து நம்மளே ரியல் டைம் லைஃப்பில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ரைட்? ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு என்ன வருதுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வரும். பிகாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப ஹெவி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இப்போ ஸ்ட்ரைக்கு வந்துடுது, இந்த லாக்டவுன் பீரியடு, இந்த பீரியட்லாம் என்ன ஆகிடும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாகும். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம வாங்குகிற பொருள் வேல்யூ அதிகமாகும். கரெக்டுங்களா? பிகாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் அவன் ஏற்றிடுவோம். ஸோ லைக் தட். ஸோ அதெல்லாம் நம்ம ஈஸியான ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, ஃபைன். இதெல்லாம் ரியல் டைம் நம்ம கண் கூட பார்க்குற சில எடுத்துக்காட்டுகள். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டில் என்ன சொல்ல வராங்கன்றதை பார்ப்போம். அதெல்லாம் அது கான்செப்ட் நம்ம தெரிஞ்சு வச்சது நல்லது. பேலன்சிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல். முதல்ல பேலன்ஸ்டாக இருக்கும். அது என்ன பேலன்ஸ்டு, எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அந்தளவுக்கு சப்ளை நம்ம கொடுத்துடணும். ஆமாம், ரைட்? அதுதான் பேலன்சிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல். எந்த அளவுக்கு அந்த பொருள் தேவைப்படுதோ நான் அந்தளவுக்கு சப்ளை பண்ணிடுவேன். தட் இஸ் பேலன்ஸ்டு. அதர்வைஸ் அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் மாடல் அப்படின்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஓகே, ஸோ இதில் ஜென்ரல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல் வித் எம் சோர்ஸஸ். எத்தனை சோர்ஸஸ், எத்தனை கிடைக்கும், அந்த எம் சோர்ஸஸ்லாம் நம்மளுக்கு அந்த பொருள் கிடைக்கிது. டெஸ்டினேஷன் சேர்க்க வேண்டிய இடங்கள் எத்தனை, ஆஸ் m+n கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன்ஸ். சில வரைமுறைக்கு உட்பட்டு வரப்போகிற ஈக்குவேஷன்ஸுக்கு கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவேஷன்னா சில வரையறுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய m+n அதனுடைய டோட்டல் அந்த அளவு தான் இருக்கும்.
The model has, இது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு, m plus n minus 1, m plus n, okay, m plus n minus 1, இந்த row and column அதை ஆட் பண்ணி minus 1 செப்பரேட் பண்ணால் இவ்வளோ independent constraint equation நம்மளுக்கு வரும், which means that the starting basic solution consists of m plus n minus 1 basic variables. நம்ம இன்னும் அதை கிளியராக பார்க்கலாம். தட் இஸ் பேசிக் feasible சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. a feasible solution to a transportation problem. Transportation ப்ராப்ளத்துக்கு feasible solution is said to be basic feasible solution எப்போ வரும்னா if it contains no more than m plus n minus 1. இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான கொஷின் இது ஆக்சுவலாக. எப்போ வந்து இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த அலோகேஷன் வந்து அட்மோஸ்ட் m plus n minus 1 அவ்வளோதான். சிம்பிளாக சொல்கிறது தான் அட்மோஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் இந்த டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். இட் கண்டைன்ஸ் நோ மோர் தேன், இதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ மேக்ஸிமமே இவ்வளோ தான் இருக்கும், மேக்ஸிமம் அதுக்குள்ளே தான் இருக்கணும். நான் நெகட்டிவ் அலோகேஷன்ஸ், நான் நெகட்டிவ் மீன்ஸாக பாசிட்டிவ் அலோகேஷன் இன்க்ளூடிங் ஜீரோவும் சேர்த்து சொல்கிறது தான் வந்து நான் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. நான் நெகட்டிவும் பாசிட்டிவும் சேம் கிடையாது, ஞாபகம் வச்சிங்க. நான் நெகட்டிவில் ஜீரோவும் இன்க்ளூடிங், பட் பாசிட்டிவில் அந்த ஜீரோ இன்க்ளூடுன்னு வராது. ஏன்னா ஜீரோ எய்தர் பாசிட்டிவ் நான் நெகட்டிவ். ஸோ அதனால் வர டேர்ம் தான் இந்த நான் நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ப்ராப்ளம் வரப்போ சொல்கிறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அலோகேஷன், அதனால் அலோகேஷன் அதோடைய மீனிங்லாம் என்ன சொல்கிறேன், எம் ரோஸ் என் காலம்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதிடலாம். டிஃபைன் பேசிக் feasible சொல்யூஷனாக ஈஸியாக எழுதிடலாம். தட் இஸ் m plus n minus 1. அட்மோஸ்ட் இந்த அளவுக்கு அலோகேஷன் இருந்தாலே அதை வந்து என்ன சொல்யூஷன் சொல்லணும்னா a basic feasible solution of a transportation problem அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இது முக்கியமாக கேட்குறாங்க, முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன். என்னென்ன மெத்தட் இருக்குது பேசிக் feasible சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்குன்னா? ரோ மினிமம் மெத்தட் இருக்குது, காலம் மினிமம் மெத்தட் இருக்குது, அண்ட் தென் அந்த இம்பார்ட்டன்ட் மெத்தட் 3 எழுதியிருக்கேன். பட் நம்மளுக்கும் அந்த சிலபஸில் இருக்குது, ரோ மினிமமும் காலம் மினிமமும் இருக்குது. ஓகேங்களா? அதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அதில் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னா நம்ம இதை எழுதி, தட் இஸ் 2 மார்க் கொஸ்டின்லேயே வரும். இது வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட், NWCM ஷார்ட் ஃபார்ம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் வந்து IBFS, இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன். ஓகே, ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் NWCM. செகண்ட் மெத்தட் வந்து லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் LCM. ஓகே, அதோட ஷார்ட் ஃபார்ம் தெரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம கொஷின் பேப்பரில் ஈவன் தோ LCM கூட கேட்பான். யூஸிங் LCM மெத்தடு, யூஸிங் NWCM மெத்தடு அப்படின்னு கேட்பாங்க. தேர்டு வந்து வேர்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடு, VAM மெத்தடு, VAM மெத்தடு. ஸோ தீஸ் 3 இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் டு ஃபைண்டிங் த இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன். இந்த 3 மெத்தடுமே எதுக்காகன்னா இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான். சரிங்களா? அதாவது மினிமம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. தட் இஸ் கமாடிட்டிஸ், அந்த ஏற்றுமதி இறக்குமதி சொன்னோம் இல்லைங்களா, ஒரு பொருளை ஒரு சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் கொண்டு போகிறதுக்கு மினிமம் காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கான மெத்தட்ஸ் தான் இது. இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம மினிமம் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷனில். ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு ஸோ இதில் ப்ராப்ளம் பார்த்தா நம்மளுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஆஸ் பர் அந்த சிலபஸ் வைஸ் நம்ம பார்க்குறப்போ 3rd யூனிட்டில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல்னால் என்ன, அண்ட் தென் வாட் இஸ் த இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன், அப்போ எவ்வளோ அலோகேஷன் வரும், m plus n minus 1 அலோகேஷன் இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷனில், அப்புறம் ரோ மினிமம் மெத்தடு, கால் மினிமம் மெத்தடு, நெக்ஸ்ட் அந்த ஸ்டாண்டர்ட் 3 மெத்தட் கம்பல்சரி. சரிங்களா? அதாவது அந்த ஜஸ்ட் நோ இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஜஸ்ட் திரும்ப ரீகால் பண்ணுறேன். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட், லீஸ்ட் காஸ்ட் மெத்தடு, வேர்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ரோ மினிமம் மெத்தடுனா என்ன, ரொம்ப ஈஸியான மெத்தடு இதை. ஃபைண்ட் இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருவாங்க, ரோ காலம் போட்டு. அதெல்லாம் அதர்வைஸ் இந்த மாதிரி காலம் ரோ போடாமல் கூட எப்படி சொல்கிறது ப்ளைனாக கூட கொடுப்பாங்க. 10, 13, 6 கொஷின் பேப்பரில் 16, 7, 13, 8, 22, 2. பட் நம்ம என்ன பண்ணலாம், ரோ காலம் இந்த மாதிரி லைனை போட்டுக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக இந்த காலம் இந்த ரோ செப்பரேட்டாக இருக்கும். அந்த கொஷின் நம்ம பார்த்தாலே தெரியும். அது அவைலபிள் காலம், இது அவைலபிலிட்டி, இது ரெக்குயர்மெண்ட்டு. சரிங்களா? இது ஃப்ரம் டு, அது நான் ஃப்ரம்ன்றது நம்மளுக்கு சோர்ஸு, டூன்றது நம்மளுக்கு டெஸ்டினேஷன். அப்போது ரெக்குயர்மெண்ட் என்னென்னா அவைலபிள் என்ன, அதுதான் அந்த மாடல்லையே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தட் இஸ் சப்ளை டிமாண்டு. தட்ஸ் ஆல்.
சப்ளை டிமாண்டு. ஸோ சப்ளை டிமாண்டும் தரலாம். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரிக்வயர்மெண்ட் எனக்கு தேவை, அவைலபிள். ஓகே ஃபைன். முதல்ல இது பேலன்ஸ்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஹவு டு ஃபைண்ட் அவுட் த பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இந்த மாடல் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல். ஸோ அது பாருங்கள், 10 + ஒரு 12 வந்து 22, 22 ஒரு 8 வந்து 13 வந்தது. இங்கே இந்த காலத்தை ஆட் பண்ணி பார்த்தோம் அவைலபிலிட்டி. இதுவே ரிக்வயர்மெண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6 + 11 17, 17 ஒரு 13, அதுவும் 30 வருது, 30. ஸோ பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அந்த எழுதிடணும் ஃபஸ்ட்டு. நம்ம we are writing first the total number of supply plus total number equal to total number of supply equal to total number of demand வந்து என்ன வருது நம்மளுக்கு 30. ஸோ இட்ஸ் a balanced transportation problem. ஓகே ஃபைன். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே எடுத்து கேரி ஓவர் பண்ணிக்கிறேன். ஓகே குட். ஸோ நம்மளுக்கு என்ன மெத்தட் இதை பாருங்கள், ரோ மினிமம் மெத்தட். ரோ மினிமம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது, ரோ மினிமம் மெத்தடு. இப்போ இந்த ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன் நான். இந்த ஃபஸ்ட் ரோவில் எது மினிமம் பாருங்கள், 6. நல்லா பாருங்கள், ஃபஸ்ட் ரோ ஏன் நான் ரோ எடுத்துக்கினா ரோ மினிமம் மெத்தடுன்றதுனால. இந்த ஃபஸ்ட் ரோவில் எது மினிமம், 10 இருக்குது, 13 இருக்குது, 6 இருக்குது. 6 தான் நம்மளுக்கு மினிமம். ஸோ நம்ம இதில் எது அலோகேட் பண்ண போகிறோம்னா அவைலபிள் 10, ரிக்குவயர்மெண்ட்டில் வந்து 13 இருக்குது. இதில் எது மினிமம் பார்க்கணும். அவைலபிள் அண்ட் ரிக்குவயர்மெண்ட்டில் எது மினிமம், இந்த 10, 13 இது ரெண்டுத்தில் எது மினிமம் நம்பர் நம்மளுக்கு தெரியும், 10. அப்போ 10 நம்ம அலோகேட் பண்ணிடுறோம் இதில், இந்த ஃபஸ்ட் ரோவில். ஸோ அந்த ஃபஸ்ட் ரோவில் இந்த 10 கேன்சல் ஆகிடுமா. ஸோ இதில் பேலன்ஸ் ரிமைனிங் இந்த 10 ரிமைனிங் இதில் செப்ரேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 3 இருக்கும். எதுலன்னா ரிக்குவயர்மெண்ட்டில். கரெக்டுங்களா? ஓகே 3. ஓகே குட். ஃபஸ்ட் ரோ ஓவர். செகண்ட் ரோவில் எது மினிமம் பாருங்கள், இதுதான் மினிமம். ஸோ 7 தான் மினிமம். ஸோ நம்ம இதில் எது அலோகேட் பண்ணலாம், 11 அண்ட் கரஸ்பாண்டிங்காக 12 ஆகுது. ஸோ மினிமம் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட் அண்டு எது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவைலபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11, 12. இதில் எது இந்த இடத்துல பாருங்கள், இந்த கரஸ்பாண்டிங் ரோ காலத்தில் இந்த 11, 12 இருக்குது. இதில் எது மினிமம் 11. ஸோ அப்போ 11 இங்கே நான் அலோகேட் பண்ணிடுறேன். இதுதான் அலோகேஷன் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ இந்த 11 அடிச்சிடுறோம். ஸோ இதில் பேலன்ஸ் என்ன இருக்குது, 1 இருக்குது. தட் இஸ் அவைலபிள். ஓகே. ஸோ இந்த 1 இன்னும் நான் ரோவில் முடிக்கலை, கம்ப்ளீட் பண்ணல. ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அலோகேட் முடிஞ்சது ஃபுல்லாக. இப்போ செகண்ட் ரோ நான் ஃபுல்லாக அலோகேட் பண்ணணும்னா இந்த 1 நான் எடுத்துகிட்டு போய்ட்டு அலோகேட் பண்ணணும். அப்போ எங்கே அலோகேட் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு மினிமம் அல்காரிதத்தில். இந்த ரோவில் நெக்ஸ்ட் மினிமம் இது 7க்கு அடுத்து வர நெக்ஸ்ட் மினிமம் 13. 13ல் இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ நம்ம எதை நம்ம இது பண்ணுவோம், அசைன் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே அலோகேட் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே 1 அலோகேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த செகண்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதை அப்படியே இந்த இடத்துல 1 ரெடியூஸ் பண்ணிடுறேன், சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா 2 எனக்கு. கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு, செகண்ட் ரோ அலோகேஷன் ஓவர். உட பொறுத்த தேர்ட் ரோ பார்க்கலாம் பாருங்கள். இப்போது இதில் எது மினிமம் அப்படின்னு பார்க்குறோம். தட் இஸ் எது மினிமம் 2 இதை எடுத்துக்கலாம். இந்த செல்லில் எதை நம்ம அலோகேட் பண்ணலாம், 8 2 அப்படின்னு பார்த்தா இதில் எது மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த 13 விட்டுருங்க, இது வந்து பேலன்ஸ்டுன்றதுக்காக. ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். 2, 8 இருக்குது. அப்போ நான் எதை அலோகேட் பண்ணுவேன், 2 தான் அலோகேட் பண்ணுவேன் மினிமம். ஸோ இதில் என்ன பேலன்ஸ் இருக்குன்னா 6 தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஓகே ஃபைன். இப்போ எனக்கு இன்னும் தேர்ட் ரோ கரெக்டாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அலோகேஷன் முடியல. நெக்ஸ்ட்டு மினிமம் என்னென்னு பார்க்குறேன், அந்த ரோவில் தேர்ட் ரோவில் 8 இருக்குது. ஸோ எதில் அதை அலோகேட் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே 6 கரெக்டாக பாருங்கள், பேலன்ஸ் ஆகிடுது. இப்படி வந்தால் தான் நம்ம போட்ட ப்ராப்ளம் கரெக்டுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த காலத்தில் 6 இருக்குது, இந்த ரோவில் 6. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு அது அலோகேஷன் ஓவர். ஸோ அலோகேஷன் முடிஞ்சோம்னா நம்ம என்ன எழுதலாம், மினிமம் காஸ்ட் எப்படி எழுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ மினிமம் காஸ்ட் அலோகேஷன்ஸ் ஓவர் இல்லைங்களா. இப்போ இந்த மினிமம் காஸ்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க பாருங்கள். எதெல்லாம் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட் ரோவில் 10 அலோகேட் பண்ணுறோம். அப்போ 6 × 10 சரிங்களா. இது ரெண்டு இதுவும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் இங்கே 7 × 11 ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த அலோகேட் பண்ண செல்லில் இருக்கிற நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும் சரிங்களா. 13 × 1 ப்ளஸ் அடிஷன் தேர்ட் ரோக்கு வந்துடுங்க. 8 × 6 கரெக்டுங்களா. ப்ளஸ் ஸோ ரிமைனிங் இருக்கிறது இந்த இது தான் லாஸ்ட் 2 × 2. ஓகே. ஸோ அலோகேஷன் இருக்க அந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி கரெக்டாக இருக்கிற எல்லா செல்ஸ்லேயும் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி டோட்டலாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம்.
தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வித்தின் த ப்ராக்கெட்டில் போடுங்க, அதான் சேஃப் நம்மளுக்கு. சரிங்களா? ஏன்னா சப்போஸ் ப்ராக்கெட்லாம் போட்டு நம்ம தேவையில்லாமல் அந்த அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனும் நம்ம குழப்பம் வர வைக்கக்கூடாது. அதனால் நம்ம வித்தின் த ப்ராக்கெட் மல்டிப்ளிகேஷன் போடுறது சேஃபு. இப்போ என்ன வருது நம்மளுக்கு 60, 77, 30, 6 8s are 48, 4. இதனோட டோட்டல் வந்து இது டோட்டல் பார்த்தீங்கன்னா 202 வரும். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, டோட்டல் வந்து 202. சரி, இதில் ஒன் மோர் திங். நான் ஆல்ரெடி அந்த இப்போ வந்து இது இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனுக்கு நம்மளுக்கு என்ன கண்டிஷன்? ஆக்சுவலாக ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் M+N நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அது இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள், தேரியில் சொன்னது M+N-1 அலோகேஷன் இருக்கணும்னு. தட் இஸ் எம்னா என்னது? ரோ. எத்தனை ரோ இருக்குது? 3 ரோ இருக்குது. ஸோ 3 + எத்தனை காலம் இருக்குது? 3 காலம் இருக்குது. ஓகே, ஃபைன். -1. ஸோ 3 + 3 வந்து 6 - 1 = 5. அப்போ 5ஓட கம்மியாக இருக்கணும். நம்மளுக்கு என்ன இருக்குது? எத்தனை அலோகேஷன் பாருங்கள், 1 2 3 4 5. ஸோ 5 அலோகேஷன்ஸ். ஓகே, ஃபைன், குட். ஸோ இது நம்ம ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். ஸோ ப்ளீஸ் இதை நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் மெத்தட் வந்து காலம் மினிமா மெத்தட். சேம் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். கொஷின்ஸ் நம்மளுக்கு இப்படி தான் கேட்பாங்க. திஸ் இஸ் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல். இது வந்து பேலன்ஸ்டாக நம்ம செக் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஓகே, ப்ராப்ளத்தை நோட் பண்ணிங்க. ஸோ இது நம்ம காலம் மினிமம் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஃபைன், நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ சொல்யூஷன் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். பாருங்கள், காலத்தில் இதில் எது மினிமம்? இது ஃபஸ்ட்டு 2 மினிமம் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 7 15 இருக்குது. நம்ம எதை அலோகேட் பண்ணுவோம்? ஆஸ் பர் ரூல் அதே கான்செப்ட் தான். ரோலில் பண்ண மாதிரி தான் காலத்துலேயும் பண்ண போகிறோம். சரிங்களா? 7. ஸோ பேலன்ஸ் 8. ஸோ ஃபஸ்ட்டு காலம் ஓவர். செகண்ட் காலம் எடுக்கிறப்போ இதில் அடுத்து மினிமம் என்ன பாருங்கள். ஃபஸ்ட்டு காலம் அலோகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஏன்னா 7. செகண்ட் காலம் எடுக்கிறப்போ எது மினிமம் பாருங்கள்? 3. ஸோ இதில் என்னென்ன அலோகேட் இருக்குன்னா 12 அண்ட் தென் 22. ஸோ நம்ம 12 அலோகேட் பண்ணிடுறோம். 12 இதுலேருந்து செப்பரேட் பண்ணிங்கன்னா 22 வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து 10. ஸோ செகண்ட் காலம் ஓவர். அடுத்து தேர்ட் காலம் வரும். தேர்ட் காலத்தில் எது மினிமம் பார்க்குறோம்? 2. சரிங்களா? இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு? 17 அண்டு இதில் பேலன்ஸ் போக 8 இருக்குது. அப்போ 8 தான் நம்ம அலோகேட் பண்ணுவோம், ஏன்னா மினிமம் தான் எடுப்போம் இல்லைங்களா? அப்போ இதில் 8 செப்பரேட் பண்ணால் 9. இஸ் இட் ரைட்? கரெக்டுங்களா? ஓகே, ஃபைன். ஸோ அப்போது நம்மளுக்கு இது ஃபில் ஆகிடுச்சு. தேர்ட் காலம் லாஸ்ட் 4th எது மினிமம் நம்மளுக்கு? ஆக்சுவலாக 4. ஸோ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது நம்மளுக்கு? 1 இருக்குது. நெக்ஸ்ட்டு தென் 9 இருக்குது. எதை அலோகேட் பண்ணுவோம்? மினிமம் 1 தான் போடுவோம். அப்போ 9ல் 1 செப்பரேட் பண்ணால் 8. கரெக்டுங்களா? ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட் ஆகலை எனக்கு இந்த கடைசி காலம். இன்னும் பேலன்ஸ் 8 போடணும். ஸோ ரிமைனிங் 8 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது ஆக்சுவலி. ஸோ அந்த 8 பேலன்ஸ் ஆகி நம்மளுக்கு 8 வந்துடுது. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதாவது எங்கெல்லாம் அலோகேட் பண்ண செல்ஸில் அந்த கரஸ்பாண்டிங் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? 3 × 12 + 5 × 9 + 4 × 11 as it is 5 × 7 2 × 18 and then லாஸ்ட்டு 6 × 18 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆட் பண்ணிங்கன்னா இதுதான் நம்மளுக்கு தேவையான ரிக்வயர்ட் மினிமம் காஸ்ட். ஸோ ப்ளீஸ் இதை நோட் பண்ணி வச்சிங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு ரோ மினிமம் மெத்தடு, காலம் மினிமம் மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா? ரீஸ் இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடு, லீஸ்ட் காஸ்ட் மெத்தடு, வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடு, இது நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரம் த நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து. ஸோ தேங்க்யூ வாட்சிங் ஃபார் ஃபுல் கிளாஸ். நன்றி.